வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு சீடன் மற்றவர்களை பற்றி சிறிய தவறுகளையும் இல்லாததும் பொல்லாததுமாக திரித்து மற்றவர்களிடம் சொல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தான். இதனை ஒரு நாள் கவனித்த அவனுடைய குரு அவனிடம் அவ்வாறு செய்யக்கூடாது, அது மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பதாகும் என்று கூறினார். அது அவ்வளவு ஒரு சரியான பாதையில் அல்லது திசையில் அல்லது அந்த சீரியஸ்னஸோட அந்த சீடன் எடுத்துக்கொள்ளவில்லை என்று குருவுக்கு தெரிந்ததால் அவனுக்கு புரியும்படி இந்த பாடத்தை அவன் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று ஒரு மூட்டை பஞ்சையை கொடுத்து இதை எடுத்து சென்று பக்கத்தில் இருக்கும் மைதானத்தில் சிறிது சிறிதாக பீத்து எரிந்துவிட்டு வா என்று கூறினான். அவன் இது மிகவும் சிறிய மற்றும் எளிதான செயல் என்று எண்ணி அதை அவ்வாறு செய்துவிட்டு வந்து குருவிடம் தாங்கள் கூறியபடி செய்துவிட்டேன் என்று கூறினான். பிறகு குரு அவனிடம், இப்போது சென்று நீ பறக்கவிட்ட பஞ்சையை எல்லாம் ஒன்று விடாமல் மறுபடியும் பிடித்து அதே கோணிப்பையில் அடைத்து கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த சீடன், இது எவ்வாறு செய்ய முடியும்? இது முடியாத காரியமாயிற்றே. சிறிய சிறிய பஞ்சு இப்போது எங்கிருக்கின்றது? எங்கெங்கோ அது பறந்து போயிருக்குமே, அதை எப்படி மறுபடி சேகரித்து கொண்டு வந்து தருவது குருவே என்று அவரிடம் வினவினான். அப்போதுதான் குரு அவனிடம் சொன்னார், இதே போன்று நீ இல்லாததும் பொல்லாததும் திரித்து பேசி மற்றவருடைய சிறு சிறு தவறுகளை பெரிதாக்கி மற்றவர்களிடம் சொல்லும்போது அது அந்த மற்றவர்கள் வேறு யார் யாரிடம் எவ்வாறெல்லாம் திரித்து கூறுகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. மற்றும் அவ்வாறு திரித்து கூறுவதனால் வரும் மிகப்பெரிய விளைவுகளை பற்றி, அந்த மனிதர்களுக்கு நடப்பதை பற்றி உனக்கு சிறிதும் தெரியாது. தற்போது நீ மன்னிப்பு கேட்பதால் இது எல்லாம் சரியாகிவிடுமா என்று வினவினார். அப்போதுதான் தான் செய்த தவறு அந்த சீடனுக்கு புரிந்தது. இனிமேல் இவ்விடம் மற்றவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் திரித்து சொல்லக்கூடாது என்று தன்னுடைய தவற்றை உணர்ந்து திருந்தினான். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு அருமையான பாடமாகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.